ராஜா சீர்காழி. இவரும் ஒரு நல்ல கேள்விக்கு தான் கேட்டிருக்காரு. 2 வரி தான், ஆனால் விளக்கம் நிறைய வந்து தந்துடும். ஸ்திரலக்னத்திற்கு யோகாதிபதியே பாதகாதிபதி என்றால் அவரை ஏன் யோகாதிபதி என்று சொல்ல வேண்டும் கேட்டிருக்காரு. பார்த்தீங்களா, கேள்வி ஒரு வரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு விளக்கம் எவ்வளோ கொடுக்கணும்? நான் நிறைய விளக்கம் கொடுத்தாகணும். அப்போ தான் இவரால் புரிஞ்சிக்க முடியும், உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸ்திரலக்னங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. 9ஆம் இடம் ஸ்திரலக்னங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அதே சமயத்தில் அந்த 9ஆம் இடம் என்ன? நவதிரிகோணம். அந்த 9ஆம் இடம் நவதிரிகோணம். அந்த 9ஆம் இடம் நவதிரிகோணமாக இருக்கிறதுனால அதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுபராகிறார், யோகராகிறார். ஏன்? அந்த திரிகோணாதிபதிங்கிற அடிப்படையில் திரிகோணத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. கேந்திரங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டோ அதே அளவு முக்கியத்துவம் திரிகோணத்துக்கும் உண்டு. ஏன்? கேந்திரம் என்பது 4 சுவர்கள், 4 தூண்கள். இந்த திரிகோணம் என்பது மேலே இருக்கக்கூடிய கூரை. இது ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த சூட்சமும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த விளக்கத்தை சொல்கிறேன். கேந்திரம் என்பது 4 பக்கமும் இருக்கக்கூடிய தூண் அல்லது சுவர். அந்த சுவத்துக்கு மேலே கூரை இல்லைன்னாக்கா அது எப்படி கட்டடம் ஆகும்? ஆகுமா? ஆகாது. அப்போ இந்த திரிகோணம் என்ன? மேலே இருக்கிற கூரை. முக்கோணத்தில் கூரை அமையுது இல்லையா? அப்படி அமைஞ்சிருக்கு. அதுதான். அப்போ இந்த திரிகோணாதிபதி என்பவர் பாதகாதிபதியாக ஸ்திரலக்னங்களுக்கு வந்தாலும் அவர்கள் இருக்கும் இடம், அவர்கள் பெற்ற பலம், இவைகளை எல்லாம் பொறுத்து தன்னுடைய பாதகாதிபத்தியத்தை விட்டு கொடுத்துருவாங்க. பாதகாதிபத்தியத்தை எடுத்துக்கிறது இல்லை அவங்க, திரிகோணாதிபத்தியத்தை தான் எடுத்துக்கிறாங்க. தான் ஒரு திரிகோணாதிபதி. அப்போ திரிகோணாதிபதி என்ன செய்யணும்? சுபர் யோகர் ஆயிடுறாரு. அப்போ சுபர் யோகர் என்ன பண்ணுவார்? அந்த பாதகாதிபத்தியத்தை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு தானாக வந்துடும். ஆனால் விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் வேறு விதமாக வரும். ஏன் அப்படின்னா, அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய சந்திரனுக்கு, 9ஆம் இட பாதகாதிபதியாக வரக்கூடிய சந்திரனுக்கு இரட்டை ஆதிபத்தியம், தேய்பிறை வளர்பிறை. அப்போ வளர்பிறையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? பாதகாதிபத்தியத்தை விட்டு கொடுத்துருவார். ஆனால் தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது பாதகாதிபத்தியத்தை எடுத்துக்குவார். இது ஒரு சூட்சும விளக்கம். எதுக்கு? விருச்சிகத்துக்கு மட்டும். ஏன்? சந்திரன் அங்கே, சந்திரன் ரெட்டாய் ஆதிபத்தியம் அவருக்கு. வளர்பிறை தேய்பிறை 2 இருக்குது ஆதிபத்தியம். அதனால் அது வேறு விதமாக வரும். மற்ற லக்னங்களுக்கெல்லாம் வேறு விதமாக வரும். ஒவ்வொன்றுக்கும் போட்டு பாருங்கள், எடுத்து பாருங்கள். மேஷத்துலேருந்து எடுத்து பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் அது ஏன்னா மேஷம் சரலக்கணமாக போயிடுச்சு. ஸ்திரத்துக்கு மட்டும் பாருங்கள். ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் மற்ற கும்பத்துக்கும் எடுத்து பாருங்கள். யார் வர்றாங்கன்னு பாருங்கள். ரிஷபத்துக்கு 9ஆம் இடமதி யார்? சனி. அவரே 10 குடையோரும் ஆகிறாரு, தர்மகர்மாதிபதி ஆகிட்டார். அப்போ அவர் பாதகத்தை விட்டு கொடுத்துருவார். சிம்மத்துக்கு 9 குடையவர் யார்? செவ்வாய். அவர் 4, 9 குடைய சுபர் யோகர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பாதகத்தன்மையை விட்டு கொடுத்துட்றாரு. கும்பத்துக்கு வரும், ஸ்திரலக்னத்துக்கு. கும்பத்துக்கு 9 குடையவர் யார்? சுக்கிரன். அவரே 4 குடையவராகவும் வர்றார். அப்போ 4, 9 குடைய 2 சுபாதிபத்தியத்தை பெறும்பொழுது அவர் அங்கே பாதகாதிபத்தியத்தை விட்டு கொடுத்துறார். இதுதான் சூட்சமம் ஐயா. விளங்கிக்கிட்டீங்களா? ஏன் கொடுத்துருக்காங்க? ஏன் யோகாதிபதி என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யோகாதிபதி தான். ஏன்? திரிகோணாதிபதி.
திரிகோணாதிபதிகள் யோகாதிபதிகளாகத்தான் வருவாங்க, சுபராகத்தான் வருவாங்க, யோகராகத்தான் வருவாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த 9ஆம் இட பாதகாதிபத்தியம் என்பது அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஆதிபத்தியத்து சிறப்புனால அவங்க இந்த 3 ஸ்திரலக்கணங்களுக்கும் ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த 3 ஸ்திரலக்கணங்களுக்கும் ஆதிபத்தியத்து சிறப்பு வேறு விதமாக வர்றதுனால அவங்க பாதகாதிபத்தியத்தை விட்டு கொடுத்துருவாங்க. நான் பாதகாதிபதி அல்லப்பா, நான் 2 சுபாதிபத்தியத்தையே வச்சிட்ருக்கிறேன், ஆகையினால நான் பாதகாதிபத்தியத்தை எடுத்துக்க மாட்டேன்ருவான். ஆனால் விருச்சிகத்துக்கு நான் முதல்லே சொல்லியிருக்கேன், 9ஆம் இட சந்திரன் இரட்டை ஆதிபத்தியம் இருக்கிறதுனால அவர் வளர்வரையாக இருந்தால் பாதகாதிபத்தியத்தை விட்டு கொடுத்துருவார், தேய்வரையாக இருந்தால் பாதகாதிபத்தியத்தை செய்வார். இப்படி எடுத்துக்கணும். மேலும் அவங்கவங்களுடைய ஜாதக நிலைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பொது கேள்வி, நீங்கள் கேட்டிருக்கிறது பொதுவான கேள்வி. ஆனால் அதாவது ஜாதகத்தை வச்சுக்கிட்டு லக்ன அடிப்படையில் நம்ம பலன் பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்க, தன்னுடைய வீடுகளுக்கு எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க இருக்கிற சாரம் என்ன, சாராதிபதி யார், இவ்வளவையும் நம்ம ஜாதகம் பார்க்குற மாதிரி ஆய்வு பண்ணிட்டு வரணும். அப்போ தான் பலன்கள் துல்லியமாக ஓரளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும், நல்ல பலன்களை நெருங்கிட முடியும். ஆகையினால நீங்கள் கேட்டது ஏன் யோகாதிபதி என்று சொல்ல வேண்டும், அவங்க திரிகோணாதிபதி யோகர் தான், யோகாதிபதி தான். புரியுதுங்களா? மிஸ்டர் ராஜா சீர்காழி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? விளக்கம் கொடுத்துருக்கேன், தெளிவான விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். ஏன் யோகாதிபதியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க திரிகோணாதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு யோகாதிபதியாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஆகையினால் பாதகத்தன்மையை அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க. இதுதான் உண்மையான கருத்து. நல்லா இன்னும் ஆய்வு பண்ணுங்கள். நான் சொல்கிற கருத்தில் விளக்கத்தோடு விட்டுறாதீங்க. நீங்களே பாருங்கள், முயற்சி பண்ணுங்க, நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி கண்டுபிடிங்க. வரலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வரலாம். வந்து நல்ல முறையில் செயல்படுங்க, நல்லா வாங்க, வாழ்க வளம்.